ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன விலாகுனா, ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்தது தான். அதுக்கப்புறம் அன்னைக்கு டே வந்து ஆரம்பமே அமர்க்களமாக இருந்தது. அதுக்கப்புறம் பத்தாத குறைக்கு என்னை ஹஸ்பண்ட் வேற ஒரு சைடு என்னை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்க. எது எப்படியோ, ஆனால் என்னோட வேலையை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக அன்னைக்கு டே வந்து பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுதான் வந்து இன்னைக்கு உங்கள் கூடயும் ஒரு விலாகாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து என்ன ஹஸ்பண்ட் வந்து 5 மணிக்கே எழுந்திருச்சு ரெடி ஆகுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடி இருக்கு. 5:30க்கெல்லாம் யூனிட்டுக்கு போகணும். ஸோ அதனால் அவங்க வந்து 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருப்பாங்க. நான் வந்து 5:30க்கு அலாரம் வச்சு எழுந்திருப்பேன். எப்போவுமே என்ன பண்ணுறது, அவங்க அலாரம் தான் ஃபஸ்ட் அடிக்கிறனால நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் தூங்கிடுவேன். இதுதான் தேவ்குட்டி வந்து ஸ்கூல் போனதுலேருந்து இப்போ இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா. நான் வந்து ஆடிக்கு முன்னாடி நாள், அதாவது வியாழக்கிழமை ஈவினிங் வந்து அவ்வளோ வேலைகள் எல்லாம் பார்த்து வச்சுட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்து சாமி கும்பிட்டுட்டு காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே நம்ம தீபம்லாம் ஏற்றிடலான்னு சொல்லிட்டு தான் 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு தூங்கிட்டேன். பார்த்தா எப்பயும் கரெக்டாக 4 மணிக்கு அலாரம் அடித்தது. நான் எப்பயும் அந்த 5 மணிக்கு அலாரம் அடிக்கும்ல, அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம 5:30க்கு எழுந்திருப்போம். அந்த ஞாபகத்திலே வந்து நான் எப்படியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே தூங்கினவ தான். மணி பார்த்தா அதுக்கப்புறம் 6 மணிக்கு தான் எழுந்தேன். என்ன ஹஸ்பண்ட் வந்து அவங்க பிடி எல்லாம் போயிட்டு வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னை வந்து எழுப்புனாங்க. "என்ன நீ காலையில் தீபம்லாம் போடணும்னு சொல்லியிருந்த, எதுவும் பண்ணாமல் இன்னும் தூங்குற, எழுந்திரி" அப்படின்னு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து அன்னைக்கு டே வந்து நான் விரதமாக இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே ஃப்ரைடே வந்து விரதம் இருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல்ன்றனால காலையிலே தீபம் போட்டு நம்ம விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் மணி 6 மணி ஆயிடுச்சு. அதுவே வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. அது கூட நான் அன்னைக்கு விலாக் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா, எழுந்தது லேட்டு. அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து இந்த தேவேஷுக்கு வேற டெய்லியும் சப்பாத்தி, தோசை, இட்லி இந்த மாதிரி கொடுத்து விட்டா தான் நல்லா சாப்பிட்டு வரான். சாதம், பருப்பு சாதம் அந்த மாதிரி கொடுத்தா ஒரு 4, 5 வாய் சாப்பிட்டுட்டு டிஃபனில் அப்படியே கொண்டு வந்துடுறான். ஆனால் அதே சாதத்தை நான் வீட்டில் மீந்து இருந்ததை வச்சு நான் வீட்டில் இருந்ததை கொடுத்தேன்னா சாப்பிட்றான். ஸ்கூலுக்கு போனால் மட்டும் சாப்பிட்றது கிடையாது. வீட்டில் பண்ணி கொடுத்தா நான் ஊட்டி விட்டா சாப்பிட்றானா. சரி, இன்னைக்கு அவனுக்காகவே வந்து கேரட்டை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு, தண்ணிக்கு பதிலாக நம்ம அந்த அரைச்சோம்ல அந்த கேரட்டு பேஸ்ட்டு, அதவே சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணினேன். கோதுமை மாவில் தண்ணி சேர்க்காம கேரட்டை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்த்து இந்த மாதிரி கேரட் சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் இந்த வேலைகள் எல்லாம் பார்த்தேன். இப்படி பண்ணி கொடுத்தா ஓரளவுக்கு சாப்பிட்டு வரான். இல்லாட்டினா கொடுத்து விட்டதை அப்படியே கொண்டு வந்துடுறான். அவனுக்காக தான் மெயின் அது பண்ணது. அதுவும் போல் இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் இது நல்ல ரெசிபி தான். ஏன்னா இதில் நம்ம ஃபைபருக்காக கேரட்டும் சேர்த்து பண்ணுறோம். ப்ரோட்டீனுக்காக நம்ம வேர்க்கடலை சட்னி வச்சுக்கலாம். நல்ல ஒரு காம்பினேஷன் தான். வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கவங்களும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கும். நான் வந்து ஒரு 2 கேரட் கிட்ட தான் எடுத்து பண்ணியிருந்தேன். எனக்கு இவ்வளோ மாவு வந்திருந்தது. ஒரு 10லேருந்து ஒரு 10 சப்பாத்தி கிட்ட தான் வந்திருந்தது. கவுண்ட் பண்ணி பார்த்தா இருக்கும். நான் கவுண்ட் பண்ணலை. ஒரு 10 சப்பாத்தி கிட்ட கண்டிப்பாக வந்துடும். என்னாச்சுன்னா, ஹஸ்பண்ட் வேற என்னை ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணிட்டாங்க. "நீ எழுந்தது லேட்டு, அதுக்கப்புறம் இதில் வீடியோ எடுத்துகிட்டே வேற நீ வேலை பார்க்குறியா, இன்னும் லேட் ஆக போகுது. தன்னால் இப்போதான் இவளோட சேனல் என்னமோ ஒவ்வொரு வீடியோவும் ஒரு ஒரு லேக்கு போகிற மாதிரி ஆகும்னா வீடியோ எடுத்துடுறா" அப்படின்னு அவங்க வந்து சும்மா கிண்டலாக தான் சொன்னாங்க இது. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணாட்டினா நான் இவ்வளோ வீடியோலாம் என்னால் எடுக்கவே முடியாது. சில டைம்லாம் லாங் வீடியோ எடிட் பண்ணுற அன்னைக்கெலாம் என்னால் சுத்தமாக சாப்பாடு கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு டைமே இல்லாமல் இருக்கும். அதாவது நான் சொல்கிறது வந்து ஸ்டார்டிங்கில், அதாவது அப்போ தான் யூடியூப் சேனலே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு லாங் வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா எனக்கு 1 டே ஆகும். எதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுத்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து எல்லாம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 1 டே ஆயிரும். அப்போ வந்து என்னால் சாப்பாடுலாம் பண்ண முடியாது. அவங்க தான் வந்து "சரி இரு, நான் கடையிலே வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனுக்குலாம்
காலையில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. காலையிலைக்கும் நைட்டுக்கு மட்டும் நான் ரெடி பண்ணிடுவேன். அந்த மாதிரிலாம் எனக்கு என் ஹஸ்பண்ட் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்க வந்து நானே டென்ஷன் ஆகிட்டேன். ஐயோ லேட் ஆயிடுச்சு, சாமியெல்லாம் கும்பிட முடியலையேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஆமாம் இவ வீடியோ வந்து 1,00,000 போயிருந்தா ஆகுனா இவ வீடியோ எடுத்து போடுறா அப்படின்னு சொன்னது எனக்கு என்னமோ பர்சனலாக ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்போ தான் நான் அது வரைக்கும் நான் என் வீடியோ வந்து 1,00,000 போகும் அப்படின்னு சொல்லிலாம் எதிர்பார்க்கல. நான் எடுப்பேன் போடுவேன். எனக்கு ஓரளவுக்கு வியூஸ் போதில்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் அந்த மைண்ட் செட்டில் தான் நான் ஒவ்வொரு நாளுமே வீடியோ எடுத்து போடுவேன். அவங்க சொன்னது வந்து எனக்கு டக்குன்னு ரொம்ப மைண்டில் போய் கிளிக் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். அப்போ தான் நான் யோசித்தேன், என் வீடியோ வந்து என்னோட ஹையஸ்ட் வியூஸ் வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 26,000 கிட்ட போயிருந்தது. அந்த டிமார்ட் வீடியோ தான். மற்றபடி எந்த வீடியோனாலும் ஷார்ட்ஸுக்கு போயிட்டாலும் குறைஞ்சது 1000க்கு மேலே போகும். லாங் வீடியோ வந்து சொல்ல முடியாது. அது ஒரு ஒரு டைம் நல்லா போகும், ஒவ்வொரு டைம் வந்து போகவே போகாது. அப்போது எனக்கு அவங்க சொன்னது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 1,00,000 கூட இது வரைக்கும் வீடியோ நானும் 300 வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் நெஞ்சம்லாம் போல. என்னோடய சேனலை போய் நீங்கள் ஒரு டைம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 300 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். பட் ஆனால் நான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இதுக்காகலாம் நான் பின்வாங்க மாட்டேன். கண்டிப்பாக என்னோட வீடியோவும் ஒரு நாளைக்கு 1,00,000 போகும் போங்க அப்படி சொல்லிட்டு நானாக எனக்கு உள்ள மனசை தேத்திட்டு தேவ்குட்டிக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து ஒரு ஒரு ஜேர்னியை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போகும்போது இப்படி இந்த மாதிரியான ஆனால் அவங்க சொன்னது வார்த்தை யதார்த்தமாக இருந்தாலுமே சில டைம் வந்து பர்சனலாக அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி சொல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான். பட் ஆனால் சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க வேணும்னே சொல்லலை. பட் ஓகே, நம்ம வேலையை வந்து பார்த்து நம்மளுடைய எய்ம் என்ன, நம்மளுடைய கோல் என்ன அப்படி சொல்லிட்டு மூவ் ஆகி போய்க்கிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரம் அது கஷ்டமாக இருந்தது. பட் ஓகே, ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரு எனக்கு அடிக்கடி நானாக மோட்டிவ் பண்ணிக்குவேன். இது ஒன்றும் இல்லை, இது என்ன சும்மா தானே சொன்னாங்க, ஆனால் கண்டிப்பாக நம்ம வீடியோ ஒரு நாளைக்கு இன்றைக்கி போகலாட்டி என்ன என்றைக்குனாலும் ஒரு நாளைக்கு 1,00,000 போகும், அதுக்கு மேலேயே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத கோகிலா அப்படி சொல்லிட்டு நானாக எனக்கு மோட்டிவ் பண்ணிவிட்டு வேலைகளெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேவ்குட்டியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்குமே வந்து சப்பாத்தி தான் போட்டு கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கலான்னு நினச்சி தான் மாவெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் சப்பாத்தி கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு. நான் வேறு அன்றைக்கி விரதம், நானும் சாப்பிட மாட்டேன். பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். இதை மீதி வச்சாலும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு மாவை திரும்ப எடுத்து ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டு அவங்களுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு அவங்கள வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாசலில் வந்து கொஞ்சம் கோலம் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அதிகமாக நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போடல. ஏன்னா மழை பெய்யறனால கொஞ்சம் வீடெல்லாம் கசகசன்னு ஆயிடுது. பசங்க போக வரவுமா இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி மஞ்சள் போட்டு கோலம் வச்சா வீடு வேற ஒயிட் கலராக ஃபுல்லும் அழுக்கு பண்ணிடுறாங்க. எப்போ ரொம்ப முக்கியமான நாளுக்கு மட்டும் இப்போ கொஞ்சம் போடுவேன். முன்னாடிலாம் வெள்ளி செவ்வாய் 2 நாளுமே போடுறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விரத நாள் வந்தால் மட்டும்தான் இப்போதைக்கு போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா மழை பெய்யறனால கொஞ்சம் கசகசன்னு ஆயிடுது. அதனால் கொஞ்சம் போடலை. கோலமே போடுறதில்ல. தண்ணி மட்டும் ஊற்றி அலசிட்டு அப்படியே விட்டுறது. அதுக்கப்புறம் வந்து கதவுலுமே அந்த வஸ்திக் சிம்பல் வந்து போட்டிருப்பேன். அதுவுமே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி போட்டு ஒரு 2 மாதம் கிட்ட இருக்கும். சரி கையோட அன்னைக்கு அதையும் லேசாக தொடச்சி விட்டுட்டு கதவுக்குமே போட்டு விடலான்னு சொல்லிட்டு கதவுக்குமே போட்டு விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து எல்லா வேலைகளும் பார்த்தேன். கிச்சனுக்குள்ளே வந்து காலையில் எழுந்திருந்தேன்னா இந்த வேலையெல்லாம் காலையிலே முடிச்சிருந்துருக்கலாம். கொஞ்சம் எழுந்தது லேட்டு. அதனால் அடுப்புக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூவுமே ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வரல. அவங்க நேற்று நைட்டு வந்தது லேட்டு. அவங்களும் வாங்கிட்டு வரல. சரி பக்கத்தில் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலரில் அரளிப்பூ இருக்கும், அது கொஞ்சம் ரோஸு கிடச்சிது. பறிச்சுட்டு வந்து சாமிக்கெல்லாம் நீட்டாக வச்சுட்டு தீபம்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நான் என்ன வேலை பார்த்தாலும் இந்த அதி வந்து விட அவன் ஒரு வேலை பார்ப்பான். எல்லா இடத்துலையுமே வந்து கூட நிற்பான். அவனும் சமாளிச்சுட்டு அப்படியே தீபம்லாம் ஏற்றி அதுக்கப்புறம் வந்து விரதத்துக்கான சாப்பாடு பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். சாதம் வச்சுட்டு சாம்பார் வச்சு முட்டைக்கோஸ் கேரட் போட்டு ஒரு பொரியல் பண்ணிவிட்டு அப்பளம் வந்து பொரித்து அவ்வளோ வேலை முடிச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேவ்குட்டி வர்றதுக்குள்ளே இந்த வேலைகள் எல்லாம் நான் முடிச்சே ஆகணும். ஏன்னா வந்ததுமே நான் சாமி கும்பிட்டுட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்.
அதனால தான் வீடியோலாம் சாப்பாடு பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்கலை. கொஞ்சம் அடுப்பில் வந்து சாதம் வச்சுட்டு பருப்பு வச்சதோடு சரி. அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கேமரா ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்னோடய வேலைகளை வந்து நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வேலை பார்த்தேன்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆயிரும். அதுக்கப்புறம் தேவ்குட்டி வந்து கரெக்டாக 12:30க்கு போய் கூப்பிட போகணும். 12:30க்கு ஸ்கூல் 12:30க்கு விட்டுருவாங்க. இங்கே வர்றதுக்கு வந்து 12:45 ஆகும். நான் இருக்கிற இடத்துக்கு வந்து பஸ்ஸு வர்றதுக்கு. போய் கூட்டிகிட்டு வந்தோடனே சாப்பாடு கொடுக்கணும். பசிக்குதுன்னு சொல்லிட்டு தான் வருவான். டிஃபன்னு கொடுத்து விடுவேன். இந்த சாதம் கொண்டு போகிற அன்னைக்கு மட்டும் ஒரு 4-5 வாய் சாப்பிட்டுட்டு பாக்கி கொண்டு வந்துடும். மற்றபடி இந்த இட்லி, தோசை, சப்பாத்தி கொடுத்து விட்டோம்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுவான். என்ன தான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே பசிக்குதுன்னு சொல்லுவான். அவனுக்காகவே கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரமாக பார்ப்பேன். அதே மாதிரி கரெக்டாக ஒரு 12:30ன்றபோது சாப்பாடு வேலை எல்லாமே முடிச்சுட்டு கரெக்டாக அந்த ஒரு 1/4 மணி நேரத்தில் நான் சாப்பாடு பண்ணது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கும் படைச்சிட்டு, அதுக்கப்புறம் சாமியெல்லாம் மனசுக்கு நிறைவாக கும்பிட்டாச்சு. ஸ்டார்டிங் என்னமோ கொஞ்சம் அப்படியே டென்ஷனாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் படைச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரிலாக்ஸாக ஒரு 2 நிமிஷம் அங்கே நான் உட்காந்துருப்பேன். எனக்கு வந்து அது மனசுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருந்தது. தேவ்குட்டியை வந்து அவங்க அப்பா நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் அதுக்கடுத்து வந்து அவனுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு நானும் வந்து கரெக்டாக ஒரு 2:30 அப்படின்றபோது என்னோடய விரதத்தை வந்து நிறைவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாதம்லாம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.